மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த கூட்டணியிலும் இல்லை. தேர்தலுக்கு முந்தைய இந்த கூட்டணி எந்த கூட்டணியிலும் இப்போது இல்லை. நாங்கள் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய முடிவை எடுக்க வேண்டும். இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், புதிதாக நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை எடுத்தோம். அதன்படி தீர்மானத்தின்படி மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. இரண்டாவதாக சட்டமன்றத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய குழுவினுடைய தலைவராக எங்களுடைய கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கொறடாவாக டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். துணைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் ஹரி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திரு செயலாளராக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.